அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சேனைக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த கிழங்கு எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் நல்லா வேக வச்சுக்கிறணும். வேக வச்சுட்டு இதே மாதிரி எடுத்து நல்லா உரிச்சுக்கிறணும். உரிச்சிக்கிட்டு நம்ம குழம்பு எப்பயும் பண்ணுற மாதிரி தேங்காய், தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறணும். எண்ணெய் ஊற்றி வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு 4-5 வெள்ளை பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி வச்சது அதையும் நல்லா வணக்கிக்கிறணும். வணக்கிக்கிட்டு நம்ம குழம்பு பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்ச இதையும் சேர்த்து அது கூட கலந்து நல்லா ஒரு 4 கொதி நல்லா கொதிக்க விடணும். கொதித்து நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க அந்த கிழங்கு நல்லா ஒரு மாதிரி ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். குட்டியாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். அது கூட போட்டோம் அப்படின்னா நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேனைக்கிழங்கு குழம்பு நல்லா கும்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.